தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வே என்று தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து இந்த தேசத்திற்காகவே வாழ்ந்து மறைந்து இன்றைக்கும் கோடான கோடி மக்களுடைய எண்ணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய இந்த தேசத்திற்கான அவர் பாடுபட்ட போராட்டத்திற்காக அவர் பாடுபட்ட அந்த தியாகங்களை எல்லாம் வரக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்கள் மக்கள் மறந்துவிடக்கூடாது என்ற உயரிய நோக்கத்திலே தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொல்லி அந்த இரு வார்த்தைகளுடைய கோட்பாட்டிலிருந்து எந்த ஒரு தருணத்திலும் மாறாது இறுதி வரை வாழ்ந்த அந்த தியாகச்சமருடைய தேசப்பற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கின்ற நிலையில் அதற்காக ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களிடத்திலே சென்று தேசப்பற்றை வளர்த்து வாழ்ந்து மாய்ந்த சிதம்பரம் பிள்ளைனார் போன்ற ஒவ்வொரு தியாகிகளுடைய வரலாறுகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் முடிவெடுத்து இது சம்பந்தமாக தமிழக காவல்துறையினிடத்திலே அனுமதி கோரியிருக்கிறேன். நிச்சயமாக விரைவில் அது கிடைக்கும் என்று நம்புகிறேன். அந்த பட்சத்திலே வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஜெயந்தி விழா முடிந்ததற்கு பிறகாக தமிழகம் முழுவதும் வட ஆற்காடு மாவட்டம் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலுமே நான் தொடர்ச்சியாக பயணம் செய்து அவருடைய புகழையும் அவர் இந்த தேசத்திற்காக வெள்ளையர்கள் எதிர்த்த தியாகங்களையும் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய 114 சமுதாய மக்கள் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அரசின் பயன்களை பெறக்கூடிய நிலையில் இதை உருவாக்கி கொடுப்பதற்கு போராடியவர்களுடைய தியாகங்களை வரலாறுகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கான ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளேன். அதை ஒட்டுமொத்தமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே தருணத்தில் இந்த தகவலை அறிந்த பொதுமக்கள் யார் யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய கிராமங்களிலிருந்து அழைப்புகளை கொடுத்தால் அந்தந்த கிராமங்களுக்கு சென்று இவர்களை பற்றிய சொற்பொழிவுகளையும் பேச்சுக்களையும் வரலாறுகளையும் எடுத்துரைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் உங்களை இந்த நேரத்தில் அழைத்தேன். இல்ல தேசம்னு வரும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த வாழ்ந்த எத்தனையோ தியாகிகள் இருக்கிறாங்க. அதுல நம்ம எந்த பாகுபாடும், ஏன்னா தேசிய தலைவர்களை நம்ம பாகுபாடு தேசத்துக்காக உழைத்தவர்களை மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ பிரித்து பார்ப்பது என்பது ஒரு இழிவான ஒரு செயல். ஆக ஒருபோதும் அதை நான் செய்ய தயாராக இல்லை. நான் ஒட்டுமொத்தமாக அந்தந்த பகுதிகளிலே வாழ்ந்த தலைவர்கள் இருப்பார்கள், அவர்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். பொதுவாக நோக்கம் குழந்தைகள் மத்தியிலே அடுத்த தலைமுறை மத்தியிலே தேசப்பற்று மொழிப்பற்று மண்பற்று இனப்பற்று வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். இல்ல வரலாறுகளை எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து சொல்ல போறேன். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை எடுத்து சொல்ல போறேன். நமது முன்னோர்கள் எழுதி வைத்த உண்மையான வரலாறுகளை எடுத்து சொல்ல போறேன். ஏன்னா இன்னைக்கு சமீப காலங்களாக நீங்க பாத்தீங்கன்னா பொய்யான வரலாறுகள் முரட்டுக்கள் அதிகமாயிருச்சு. அதுல இன்றைக்கு சோசியல் மீடியாங்கிற பெயரில் தவறான தகவல்களை உண்மையென்று நம்பக்கூடிய ஒரு மனநிலைக்கு மக்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்கிறது யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். அதனால உண்மையான வரலாறுகளை ரெக்கார்டு ஆதாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய வரலாறுகளை வெள்ளையர்கள் காலத்திலே சண்டையிட்ட அத்தனையும் வரலாறுகளாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வரலாறுகளை நம்ம ஆதாரங்களோடு எடுத்து சொல்லணும். அது அவ்வளவுதான். ஏன்னா முதல்ல இது இந்த அமைப்பை பொறுத்தவரை உங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க எதையும் மறைச்செல்லாம் பேச முடியாது. என்னை பொறுத்தவரை என்னுடைய தலைவரும் என்னுடைய கடவுளும் பசும்பொன்னார் தான். அதில் நான் பலமுறை இதை நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த தூய ஒரு வாழ்க்கை தான். எல்லாரும் இதை அதாவது ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற கட்சியை உருவாக்கியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். அதை தலைமையேற்று நடத்தியவர் தான் தேவர். ஆனால் அந்த கட்சியினுடைய சாயமே அது ஜாதி கட்சியாகத்தான் அன்றைய காலத்திலிருந்து பரப்பப்பட்டு இன்றைய வரைக்கும் அது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பொய் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு அது உண்மையாக்கப்படுது. அதனால இந்த அமைப்பை பொறுத்தவரை இது ஒரு கல்வி அறக்கட்டளையாக உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஏற்கனவே நான் சொன்னதை போல அன்றைய காலகட்டத்தில் 2007 2009 வரை அன்றைக்கு தமிழகத்தில் இருந்த கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட அகதிகள் முகாமில் இருந்த மாணவ மாணவிகளிலே 1000க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அதை நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று அதற்கு நான் பொருளாதார உதவி செய்து அவர்களை படிக்க வைத்து பட்டதார ஆக்கியதனுடைய நோக்கம்தான். அதை தொடர்ச்சியாகத்தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆகவே இது அரசியல் கட்சி அல்ல, இது ஒரு அமைப்பு, இது ஒரு அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை கல்வி ரீதியாக தடுக்கப்படுகிற வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து உதவி செஞ்சது. காலப்போக்கில் அது இன்றைக்கு இந்த நிலையில இருக்கு. ஆகவே
நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்கின்ற தெய்வ திருமகனாருடைய வாக்குதான் இந்த அமைப்பினுடைய நிலைப்பாடு. ஆமா இல்ல அது அதாவது ஜிஎஸ்டி நியாயமா, நான் ஒரு நடிகனாக நான் சம்பாதிக்கிற பணத்துல 18% நான் ஜிஎஸ்டியா கட்டுறேன். ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை நான் மதிக்கிறேன். இந்த நாட்டினுடைய குடிமகனாக இந்த தேசத்தினுடைய நலனுக்காக நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் வறுமையில தான் இருக்கேன். ஆனாலும் நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்துல 18% 1 லட்சம் ரூபாய் நான் சம்பளம் பெற்றேன். ஆனால் 18,000 ரூபாயை இந்த தேசத்திற்கு நான் கொடுக்கிறேன். அதனுடைய நோக்கம், இதை வசூல் செய்கின்ற இந்த அரசு அந்த பணத்தை மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக, எதிர்கால சந்ததிகளுக்காக செலவிடுகிறதா என்று பார்த்தால் அது இல்லை. மக்களிடத்தில் இருந்து பெறக்கூடிய இந்த ஜிஎஸ்டி போன்ற வரிகளை பெற்று அதானி அம்பானி போன்றவர்களை வளர்த்து விடுவதற்கு நான் ஏன் உழைக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எனக்கு வருது. ஆக இந்த ஒரு வியாபாரி சங்கத்தினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்ட அந்த அன்னபூர்ணாவுடைய முதலாளி அவர்கள் அடிப்படையிலே ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்து உழைத்து வாழ்க்கையிலே முன்னேறி இன்றைக்கு ஒட்டுமொத்த உழைப்பால் உயர்ந்த அந்த சிறு பெரு வியாபாரிகளுக்கு அவர் ஒரு பிரதிநிதியாக அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார். அவர் உண்மையை கேட்கிறார். பண்ணுக்கு வரி இல்லை, ஆனால் அதில் தடவின்ற ஜாமுக்கு 18% வரி போடுகிறீர்கள் என்று கேட்கிறார். இனிப்பு பலகாரங்களுக்கு ஒரு வரியும் காரப்பலகாரங்களுக்கு ஒரு வரி, இப்படி பாகுபாடு பெரிய குழப்பங்கள் இருக்கேன்னு கேட்கிறார். உடனே அவரை அழைத்து நீங்க அடுத்த நாள் மன்னிப்பு கேட்க வைப்பது என்பது இதுதான் பாஜக அரசினுடைய நிலை. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளையும் அவர்கள் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு மேல என்ன நடக்கணும்? இதை விட ஒரு சர்வாதிகாரம் என்னவாக இருக்க முடியும்? ஒரு கலந்தாய்வு கூட்டத்திலே கேட்கின்ற கேள்விக்கு பதிலை சொல்லுகின்ற ஒருவரை நீங்கள் மீண்டும் அழைத்து அவரை நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறீர்கள் என்று சொன்னால் இது அன்னபூர்ணாவுடைய முதலாளிக்கு ஏற்பட்ட அவமானமாக நான் நினைக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களுக்கும் அத்தனை சிறு குறு வியாபாரிகளுக்கும் ஏற்பட்ட அவமானமாக நான் இதை கருதுறேன். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவு பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. யாருக்கும் ஒரு கேள்வி கேட்ட அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனை இருக்கு. ஆனா அவங்களை எதிர்த்து கேட்கக்கூடிய நபர்கள், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், யாருமே இன்னும் இல்லைன்ற மாதிரியான ஒரு அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இருக்கு, இல்ல இருக்காங்க, அதெல்லாம் இருக்காங்க. ஏன் இப்ப ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கடந்த எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் எந்த தலைவர் இருக்காங்க பிஜேபி எதிர்த்து நின்று அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு? ஏன் எல்லாரும் தான் இப்ப அப்படி இல்லைங்க. இதுல இப்ப ஒரு கருத்து சொல்றாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களே, நாட்டினுடைய பிரதமரே ட்விட்டர் போடுறதுலயும் சோசியல் மீடியாவில் செய்தி அனுப்புறதுல தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி பதில் சொல்றது? அதுக்கு மட்டும் நாங்க ரோட்ல இறங்கி பதில் சொல்லணுமா? அவர் சோசியல் மீடியாவில் சொல்றாரு, நாங்களும் சோசியல் மீடியாவில் சொல்றோம். அதனால அவருடைய கருத்துக்களை இங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டதால அர்த்தம் கிடையாது. இது போன்ற ஒரு நிலைவு இருக்கிற பட்சத்தில் முன்னாள் தலைவர்களான கலைஞர், ஜெயலலிதா அது மாதிரி விட்டுருப்பாங்களா? அந்த வல்லமை இப்ப இருக்கு சார். அந்த காலகட்டங்கள் மாறிடுச்சு. ஒருத்தருடைய ஆளுமையை அடுத்து வரக்கூடிய தலைமுறைகிட்ட இருக்கும் எதிர்பார்க்கிறதே முதல்ல சரியான இது இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு. யாருக்கு தெரியும் சார்? அரசியல் தானே, சராசரி அரசியல். நாளைக்கு யாரு வேணாலும் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியா ஒன்று உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பொதுவா எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு விரோதமான கருத்துக்களை இப்ப தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. அதை நம்ம முழுமையா எதிர்க்கிறோம், தொடர்ச்சியா எதிர்க்கிறோம். இதுல என்ன எதிர்க்கிறீங்க? அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு? நாங்க தாய்மொழி கல்வியை வளர்க்கறது கொண்டும்போது இந்த அரசாங்கம் அதுக்கு தடை அணிக்குதுன்னு சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய அபத்தமான பொய்ங்கிறது. அதுக்குள்ள போய் நீங்க படிக்கணும். நீங்க வர்ற சோசியல் மீடியால வர்ற செய்திகளை மட்டுமே நீங்க படிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு, அப்படி ஒரு தாய்மொழி கல்வியை மறுக்கக்கூடிய அளவுகளையா தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு? அந்த அளவுக்கு தமிழர்கள் என்ன முட்டாளாவா இருக்காங்க? அது கிடையாது. அதனுடைய நோக்கம் வேறு. அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த மாதிரியான கல்விக் கொள்கையை கொண்டுட்டு ஏழை எளிய மாணவர்கள் எப்படி மருத்துவ கல்வி இன்னைக்கு படிக்க முடியாத ஒரு எட்டாத கனியாக மாற்றி இருக்கோ, அது மாதிரி நாளைக்கு ஐஐடி மாதிரியான உயர்கல்விகளை உள்ளேயே தமிழர்கள் நுழைய முடியாத ஒன்றை கொண்டுட்டு வர்றதா அவருடைய உள் சூட்சமம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இதுல நோக்கம். அதனால எதையுமே மேலோட்டமாக நாம் பார்க்காம கொஞ்சம் ஆழமாக படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவு தெரிஞ்சு இன்னைக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஐஐடி நம்மளாம் போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தை மாணவர்கிட்ட உருவாக்குறாங்க. அதையும் மீறி ஒருத்தங்க போனா ஐஐடிகள் என்னென்ன நடக்குதுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தமிழர்கள் தாய்மொழி கொள்கை கல்வியை தன்னுடைய தாய்மொழி வழியாக படிப்பது என்பதுதான் ஆக சிறந்தது. இன்றைக்கு உலக அரங்கில் சீனா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் தன்னுடைய தாய்மொழியில தான் அந்த கல்வியை எந்த கல்வியா இருந்தாலும் படிக்கிறாங்க.
ஆகவே அதுதான் நடைமுறைப்படுத்தணும். இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து மறுக்கணும். அந்த நிலைப்பாடுல தமிழக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாரும் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. ஆனா அவங்க ஏதோ பெண் அப்படிங்கிற முறையில ஒரு ஆதாயம் தர மாதிரி ஒரு பெண் அமைச்சர் இருக்காங்க, பெண் எம்எல்ஏக்கு வந்து நீங்க வந்து சார், நான் வந்து என்ன பிஜேபியை பத்தி கேட்டீங்கனாலே எனக்கு வந்து அதில் உடன்பாடே இல்லை சார். அது ஒரு ஏமாற்று கூட்டம் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று கூட்டம். ஏன்னா இன்றைக்கு தமிழர்கள் அந்த ஏமாற்று சதிகள் வலைகளுக்குள்ள சிக்கிக்கிட்டாங்களேங்கிற ஒரு வேதனை எனக்கு இருக்கு சார். பதவி இதெல்லாம் இன்னைக்கு வரும் போகும் சார். காசு பணம் இன்னைக்கு வரும் போகும் சார். ஆனா அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் வாழணும் சார். நீங்க இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் காத்து வச்சுட்டு போனா தான் சார் அடுத்து வரக்கூடிய பிள்ளைகள் இந்த மண்ணில் வாழ முடியும். தயவு கூர்ந்து நான் வந்து அரசியல் ரீதியாக சப்பக்கட்டு கட்டுவது, ஒருத்தர் சொல்ற கருத்துக்கு எப்படி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி ஒன்று சொன்னால் ஆளுங்கட்சி ஒன்று சொல்லுவது, ஆளுங்கட்சி ஒன்று சொல்லும் பொழுது எதிர்க்கட்சி உங்க ஆட்சியில் இது நடக்கலையா என்று ஆண்டாண்டு காலமாக, இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, 52 இருந்து பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கு மோடியும் ராஜீவ்காந்தியும் இருக்கிற நிலையில் ஒரே மாதிரி தான் இருக்கு. விவாதங்கள் தான் வேறு வேறாக இருந்திருக்க தவிர எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. ஆகவே அதுகளை மறந்து நம்ம வந்து அடுத்த பொறுப்பு நமக்கு இருக்கு. நாளைக்கு நம்ம இந்த மண்ணில் நம்மளோட அடுத்த தலைமுறையை விட்டுட்டு போறோம். நீங்க விட்டுட்டு போற காசு பணம் சொத்து சொகம் நிச்சயமா இருக்காது சார். நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் நான் இன்னொன்னு சொல்றேன் சார், எப்படி இலங்கையில ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒரு இனப்படுகொலை நடந்ததோ 2009 காலகட்டங்கள்ல, அதே போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வரும் சார். நீங்க எழுதி வச்சுங்க சார். இதே இந்தியாவில் எப்படி இன்றைக்கு மீனவர்கள் வந்து அந்நியர்களாக பார்க்கப்படுகிறார்களோ, தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்களாக பார்க்கப்படாமல் அந்நிய மீனவர்களாக பார்க்கப்படுகிறார்களோ, இந்திய மீனவர்கள் அல்லாது தமிழ்நாட்டு மீனவர்களாக பிரித்து பார்க்கப்படுகிறார்களோ, இதே நிலை தொடர்ந்து 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 ஒரு காலத்தில் இந்த மாநிலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநிலத்தை, ஒரு மாநில மக்களை, ஒரு இன மக்களை அழிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கு. இது விரைவில் கூட நடக்கலாம்னு இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு தருணங்கள்ல நீ ஜாதி ரீதியாக சார், ஜாதிங்கிறது இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான். இங்க பிரச்சனை என்னன்னா, எந்த ஜாதியாக இருந்தாலும் நீ பேசுகின்ற தாய்மொழி என்னங்கிறதா. இது நீனோ நானோ உருவாக்குனது இல்ல. இது அது எந்த காலத்தில் உருவாச்சுன்னு கூட இதுக்கு நம்ம கிட்ட ஒன்னும் பெரிய விவாத பொருட்களோ சான்றுகளோ இல்ல. ஆனா அதையும் கடந்து, இதையெல்லாம் கடந்து தமிழர்களாக நாம் ஒன்றிணைய வேண்டிய ஒரு சூழல், ஒரு காலம், ஒரு கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நடிகரா, ஒரு அரசியல்வாதியா விஜய் வேற அரசியல் போறாரு, அவர் ஜொலிக்க வாய்ப்பு இருக்கா சார்? அரசியலுக்கு தாண்டி ஒரு முதலமைச்சர் ஆகணும்ன்ற வாய்ப்பு எதுவுமே இலவா கிடையாது சார். அவர் சினிமால மட்டும் ஈஸியா வந்துட்டாரு. முதன்முறையாக அவர் வந்து அவங்களுடைய தந்தையார் வந்து அவரை வச்சு படம் எடுத்தாரு. கிட்டத்தட்ட 6-7 படங்கள் சொந்த படமாவே எடுத்தாரு. அன்றைக்கு இதே விஜயை பத்தி இதே பத்திரிகைகள், பெரிய பெரிய பத்திரிகை எல்லாம் எந்த அளவுக்கு அவளை அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்கிறது வரலாறு அது இருக்கு. இன்னமும் அந்த ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா அவருடைய இது இருக்கு. அவரை அட்டை படத்துல கூட போட மறுத்த மிகப்பெரிய பத்திரிகைகள்லாம் இருக்காங்க. அட்டை படத்துல விஜயோட படத்தை போட மறுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இன்றைக்கு அவங்களே விஜய் ஒரு பேட்டி கொடுப்பாரான்னு நிக்கக்கூடிய நிலையும் இன்னைக்கு இருக்கு. அது மாதிரிதான் அரசியல். இப்பதான் வந்திருக்காரு, உள்ள வரட்டும். இன்னும் அவருடைய கொள்கை என்ன, நிலைப்பாடு என்ன, என்ன சிந்தனை, என்ன சித்தாந்தம், எதுவுமே இன்னும் அவர் சொல்லல. கொடிக்கே இன்னும் விளக்கம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. கொடுக்கட்டும், வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். அது மாநாட்டுக்கு அழைக்கட்டும். முதல்ல அவர் முதல்ல அழைக்கட்டும். அழைச்சதுக்கு இப்ப கூட ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, மது ஒழிப்பு. இல்லையா, அவர் வந்து வகுப்புவாத, அதாவது ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை. அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இத்தனை வருஷமா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார்? இப்ப டாக்டர் ராமதாசுடைய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு இந்திய அரசியல் இதுல வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. இவரோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா, விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி? இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால அது வந்து தேசிய கட்சியா மாறிடுச்சா? என்னது? முதல்ல உங்களுடைய நோக்கம் என்ன? பொது சிந்தனையா, சுய சிந்தனையா? பொது அரசியலா, சுய அரசியலா? நீங்கள் பொது அரசியல் செய்பவராக இருந்தால் அத்தனை பேரையும் தமிழகத்தினுடைய எதிர்கால சந்ததிகள் அழியப் போகிறது. தமிழகம் குடிகார மாநிலமாக மாறப்போகிறது. ஆகவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது.
ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக அத்தனை பேரும் ஒன்று கூடுங்கள், அந்த மாநாடை நாம் வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம், தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவிலே மதுவிலக்கை கொண்டுகிட்டு வருவோம் சொன்னால் உங்களுடைய சிந்தனை பொது சிந்தனை, பொது அரசியல். ஆனால் இது மதவாத கட்சி யார சொல்றீங்க? பிஜேபியை சொல்றீங்க. ஜாதிவாதி கட்சி யார சொல்றீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றீங்க. அப்ப மதவாத அமைப்புகள் வந்து வேற எதுவுமே இல்லையா? இஸ்லாமியில் எத்தனை அமைப்புகள் இருக்கு, கிறிஸ்துவத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்கு, அரசியல் ரீதியான கட்சிகள் இல்லாட்டியும் கூட அமைப்புகள் நிறைய இருக்கு. அதுல இஸ்லாமிய அமைப்புகள்ல நிறைய கட்சிகளே இருக்கு. காயிதே மில்லத் உருவாக்கின முஸ்லீம் லீக் கட்சி என்ன? எந்த காலத்தில் உருவான கட்சி? இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சி சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகாக. ஆக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல் நான் சொல்றேன். இது முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நாடகம். அப்படி இல்ல, நீங்க யாரை வேணாலும் முன்னிலைப்படுத்திக்கலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. ஏன் ஒரு காலத்துல இதே இலங்கையில 2009க்கு முன்னாடி வரைக்கும் இதே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளுடைய பேனர்ல தலைவர் பிரபாகரனுடைய படம் இல்லாத பேனரே கிடையாது. என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் சென்னையில கிட்டத்தட்ட 85ல இருந்து நான் இருக்கேன். தலைவர் பிரபாகரனுடைய படம் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளுடைய பேனரை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் 2009 தலைவருக்கு மரணத்துக்கு பிறகாக இன்றைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய பேனர்ல தலைவர் பிரபாகரனுடைய படம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இதுதான் நடப்பு அரசியல். இன்றைக்கு ஒரு அரசியல். என்ன அரசியல்? இது உங்களுடைய அரசியல். உங்களுடைய அரசியலுக்காக நீங்க அப்ப ஜாதி மத அமைப்புகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நாங்கெல்லாம் என்ன பண்றது? இல்ல எங்களுக்கு சமுதாய பொறுப்பு இருக்கக்கூடாது நினைக்கிறீங்களா? ஏன் நான் இந்த மக்கள் அழிகிறத பார்த்து நாங்க வேடிக்கை பார்க்க நினைக்கிறீங்களா? எங்களை பிரிக்கிறீங்களா? ஜாதி ரீதியா சொல்லி எங்க எல்லாரும் தமிழர்களை தனித்தனியா பிரிக்கிறீங்களா? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய இலக்கு என்ன? என்ன அடைய போறீங்க இதை வச்சு? மற்றவர் எங்களை போன்றவர்களை ஜாதி அமைப்புன்னு சொல்ற நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா? இதுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லணும். இது எங்களை என்னைக்கு மட்டுமில்ல, இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கம், ஒரு ஓய்வு பெற்ற மின்வாரிய தொழிலாளர்கள், ஒரு ஓய்வு பெற்ற கழிவு தொழிலாளர்கள், இப்படி ஒவ்வொரு அமைப்புகளையும் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க. நான் சொல்றேன் குற்றச்சாட்டு. தனித்தெல்லாம் நிக்க மாட்டேன் சார். தனித்துனா நானும் என் பொண்டாட்டி மட்டும் ஓட்டு போடுவாங்க. யார் போடுவாங்க ஓட்டு? பிராக்டிகலா பேசுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில விஜய்ங்கிறவரே தனித்துனா என்ன ஆகும்னு தெரியாது சார். நீங்க நில அரசியலை கள அரசியலை புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு நமக்கு தேவை நான் தனிச்சு நிக்கிறேனா, நான் பெரும்பார்வையா நிக்கிறேனாங்கிறதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது. தமிழர்களுக்காக நிக்கிறோமா, தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நிக்கிறோமா, மாநிலத்துடைய உரிமைகளை காக்கிறதுக்காக நிக்கிறோமா, எதிர்கால சந்தையினுடைய கல்வியை நம்ம வந்து அவங்களுக்கு உறுதிப்படுத்துறோமா, மருத்துவக் கல்லூரி கனவுகளை உறுதிப்படுத்துறோமா, ஐஐடி போன்ற பெரிய தொழில்நுட்ப கல்லூரிகள்ல நம்ம தமிழ் பிள்ளைகள் தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் போய் சேர்வதற்கான வழிவாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கிறோமா? இந்த சிந்தனை தான் இன்னைக்கு தேவைப்படும். நன்றி நன்றி நன்றி.